மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியே ஊற்றுவேன் என்று பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினார். ஸ்தோத்திரம். ஆனா லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 49வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 49வது வசனத்தோட, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே, நாளைக்கு அல்ல, அடுத்த வாரம் அல்ல, இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சோத்திரம். புரியுதுங்களா? அப்போ பிதா வாக்கு பண்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் ஊழிய நாட்களை சொல்றாரு, பூமியில நான் எதுக்கு வந்தேன்னா அக்கினியை போட தான் வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் விருப்பம் என்ன தெரியுமா? எல்லாரும் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமே. பூமியில் உள்ள யாவரும், அதான் மாம்சமான யாவரும் யாவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து விருப்பம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும், எல்லாரும் பரிசுத்த ஆவியாகிய அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய விருப்பம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்ல அது நமக்கு உதவியா இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் பிதா வாக்கு பண்றாரு, அது சொல்றாரு. அதுக்கு தான் பிதா என்னை அனுப்புனாரு, இந்த அக்கினியை போடதான் நான் வந்தேன்னாரு. அப்ப அக்கினியை போடல, அப்பெல்லாம் அக்கினி போடல. எப்ப அக்கினி போடுறாரு அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 11வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 8வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 16வது வசனம், யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 30லிருந்து 34. நம்ம இந்த யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 30லிருந்து 34 வரை நம்ம வாசிக்கலாமா? எனக்கு பின் ஒருவர் வருகிறார். எனக்கு பின் யோவான் ஸ்நானன் சொல்றான். முதல்ல யோவான் ஸ்நானன், 2வது இயேசு. அதனால சொல்றான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால். நீங்க பாருங்க, அவர் ஏன் முன்னிருந்தபடி சொல்றாருன்னு, அவர் பரலோகத்துல எப்பவும் இருக்காரு. யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே பிதாவின் வலது பக்கத்துல செல்ல பிள்ளையா இருக்கிறாரு. அவர் முன்னிருந்தபடியால், அவர் முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று, என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, நான் சொன்னேனே, அவர் இவர்தான், அவர் இவர்தான், இயேசு கிறிஸ்து. நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கி இருக்கிறதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். பாருங்க, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். எப்ப பார்த்தான் யோவான் ஸ்நானகன்? சொல்லுங்க. ஞானஸ்தானம். வெரி குட். இயேசுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவின் புறாவின் வடிவத்தில் அவர் மேல் தங்குவதை என்ன செஞ்சான்? அப்போது அவன் கண்டான். அதத்தான் அடையாளமா கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றான். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். பாருங்க, என்னை ஜலத்தினால் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி, அது ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே. பாருங்க, இந்த இடத்துல நீங்க பாருங்க, என்னை அனுப்பினவர். எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னை எதுக்கு அனுப்பினார்னா, பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஜலத்தினால் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தா அதுக்குதான் என்ன அனுப்பினார். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா சோத்திரம், ஆவியானவர் என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ,
யார் மேல தங்கினார் ஆவியானவர்? இயேசு இயேசு கிறிஸ்து மேல நீ பார்த்தல்ல, இயேசு கிறிஸ்து மேலதான் பரிசுத்தாவி தங்கினதை நீ பார்த்தாய் அல்லவா? அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். புரியுதுங்களா? சொல்லி இருந்தார். நல்லா கவனிங்க. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, அழகா அவரு பரிசுத்தாவி நடத்தப்படுகிறார். என்ன சொல்றாரு? என்னையே அனுப்பினது, ஆமா, பாவ மன்னிப்பு கண்டு சலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க அனுப்பினார். ஆனா ஸ்தோத்திரம், 800 ஞானஸ்நானம் இருக்கு. அது என்ன ஞானஸ்நானம் சொல்றாரு? ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க. அது யாரு கொடுக்குறா? இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்ட்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார், யாருக்கும் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனா எழுத்தின்படி அவர் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனா ஆவியின்படி நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தர அல்லையே சொல்லுங்க. அவர் அல்லாம அல்ல. புரியுதுங்களா? அப்போ எனக்கு அப்போ அவரே பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு அவர் சொல்லி இருந்தார். 34. அந்தபடி நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ சலத்தினால மாத்திரம்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 3:11, மார்க் 1:8, லூக்கா 3:16 இதுல இயேசு கிறிஸ்து அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று எல்லா சீஷர்களும் அதுல எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அக்கினினால அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்போ பிதா வாக்கு பண்றாரு, அதை கொடுக்கதான் நான் அந்த பூமிக்கு வந்தேன். ஆனா எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள என்பது எனது விருப்பமா இருக்கின்ற அதையும் சொல்லிவிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த அக்கினியின் அபிஷேகத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழும்பின பிற்பாடு அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல அவர் 40 நாள் காணப்பட்டு என்று சொல்வார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 3-5 வரை வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடைய கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற 4வது வசனம் போடுங்க. 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவான் ஜலத்தினாலே மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கு என்ன செஞ்சான்? ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, நீங்களே சில, இப்ப 40 நாள் என்ன 10 நாள் இருக்கு, நீங்கள் இன்னும் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்பா சொல்றாரு, நான் போனாதான் பரிசுத்தாவி என்ன செய்ய முடியும்? வருவார். நான் போவேன், உங்களுக்கு பரிசுத்தாவி ஊற்றப்பட அப்படி சொன்னார். அப்ப இது 40 நாளா சொல்ல, 40 நாளா சொல்லிட்டு போயிட்டாரு. 10 நாள் அமைதியா இருக்காரு. பெந்தேகோஸ்து நாள் என்ன செய்யுது? வருது. பெந்தேகோஸ்து நாள்ல அப்போஸ்தலர் 2வது 1 முதல் 4 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் இந்த அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. ஆமென். அக்கினியின் அபிஷேகம் என்ன செஞ்சது? ஊற்றப்பட்டுச்சா இல்லையா? அந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்ன 120 பேர்களும் அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொன்ன, அக்கினிமயமான நாவுகளினாலே அந்நிய பாஷைகளே அவர்கள் பேசினார்கள். அக்கினின் அபிஷேகம் அப்போ அன்றைக்கு தான் ஊற்றப்பட்டது. அப்போ லூக்கா 12:49 என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அக்கினியின் அபிஷேகத்தை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினியின் அபிஷேகம் பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? விரும்புகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த அக்கினியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே என்ன நடந்தது என்றால், ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம், சபை உருவானது. 3000 பேர்
சர்ச்சு உருவானதுன்னு பார்க்கிறோம். 3000 பேர். அப்போ நல்லா கவனிங்க, 33 வருஷத்துல சபை உருவாக ஆரம்பிச்சிச்சு. 33 வருஷம், 34 வச்சுக்காங்க. கிபி 34ல சபை, முதல் சபை எருசலேமில் உருவானதுன்னு பார்க்கிறோம். பிற்பாடு என்ன செய்யப்பட்டது என்றால் எல்லா இடங்களிலேயும் சபை உருவானது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ கிபி 34ல சபை ஸ்டார்ட் ஆகி, ஆமே ஸ்தோத்திரம், எல்லா இடத்துலயும் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. உலகின் பல இடங்களெல்லாம் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. விசேஷமா அதுல 7 சபைக்கு தான் யோவான் கிபி 34ல சபை ஸ்டார்ட் ஆகுது. யோவானுக்கு கர்த்தர் கிபி 95ல வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுத சொல்றாரு. அப்போதான் 7 சபைக்கு அவர் எழுதும் போது, அதுல லவோதிக்கியா சபைக்கு அவர் எழுதும் போது, அதை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமா, அக்கினின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் எல்லா சபைகளும். அதுல அந்த அக்கினின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் 7 சபை. அதுல ஒரு சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆமே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 14ல இருந்து வாசிங்க, லவோதிக்கியா 16 வரை வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் சாட்சியும் உள்ள தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருந்தபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். சரி, நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் முன்ன வைக்கிறேன். சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 50 வருஷத்துக்குள்ள அனல் இல்லாம போயிட்டுன்னு சொல்றாரு. அப்போ அக்கினின் அபிஷேகத்தினால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான் லவோதிக்கா சபை. லவோதிக்கா சபை அக்கினின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனுஷர் மூலம் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அக்கினி எரிந்தது சபையில. ஆனா அந்த சபையை பார்த்து கர்த்தர் 50 வருஷம் கழிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அக்கினி இல்ல அப்படிங்க. என்ன இல்ல? பெற்றுக்கொண்ட அக்கினி இல்ல, நான் வாந்தி பண்ணி போட்டுறேன், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றான்னு பாய்க்கிறோம். அப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளேயே அக்கினியே அந்த சபை இழந்துட்டு இன்னைக்கு 2025ல இருக்கும். எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? யாருக்கு சொல்ல முடியும்? கிபி, இன்னைக்கு இது கிபி தானே? இது 20ஆம் நூற்றாண்டா 22ஆம் நூற்றாண்டுல இருக்கம்மா? அப்போ பாருங்க, முதல் நூற்றாண்டுல சபை ஸ்டார்ட் ஆகுது. அந்த நூற்றாண்டிலேயே சபை அக்கினியை இழந்துருது. 50 வருஷத்திலே அக்கினி அது இழந்து விடுகிறது என்று நான் பார்க்கின்றோம். அப்ப கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ சோத்திரம், ஒரு நூற்றாண்டு, 800 நூற்றாண்டு, ஆமா, இது 20ஆவது நூற்றாண்டுல இருக்கும். இப்போ இது எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கிறோம்? 20ஆவது நூற்றாண்டுல இருக்கோம். அப்ப இன்னைக்கு சபை எப்படி இருக்கும்? 50 வருஷத்துல அக்கினி இழந்திருக்கு. அக்கினியினால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை, அக்கினியினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை என்ன செஞ்ச? அக்கினியை இழந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்றாரு. மனம் திரும்பு என்னது சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா சோத்திரம், இவங்க அக்கினி இல்ல, குளிர் இல்ல, இவங்க என்ன இல்ல, வெது வெதுப்பா இருக்காங்க, வாந்தி பண்ணி போட்டுருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் எதுக்கும் உதவாது, உலகத்துக்கும் உதவாது, ஆவிக்குரிய ஜீவியம் பூஜ்யம் என்று நாம பார்க்கின்றோம். சோத்திரம், ரொம்ப சாக்கிறத 50 வருஷத்துல. அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவன் அக்கினி அபிஷேகத்தை இழக்க முடியும். சாக்கிறதையா இருங்க, இழக்க முடியும். அப்ப பெற்றுக்கொண்ட அந்த அக்கினின் அபிஷேகத்தை முடிவறிந்தோறும் காத்துக்கொள்ள வேண்டும். வருகை மட்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்படி வாராரம் தெரியுமா? இந்த அக்கினின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட சபையை எடுத்துக்கொள்ள. ஆமா, சொல் 2 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்லுகிறது, அக்கினி சுவாலையோட வாராரம். அக்கினி சுவாலையோட வாரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த அக்கினின் அபிஷேகம் நமக்கு தேவை என்று நான் பார்க்கிறோம்.
50 வருஷத்துக்குள்ள சபை அக்கினியை இழந்து விட்டது என்று பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நிர்விசாரங்கள் அசதிகள் என்னது இதுக்கெல்லாம் அது காரணம் என்று பார்க்கிறோம். உலகத்திலிருந்து வந்தான், திரும்ப உலகத்துக்குள்ள போயிட்டான்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கலாத்தியர் சபைய அப்ப ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை தான் கலாத்தியர் சபை. இந்த கலாத்தியர் சபையை பவுல் எப்ப சந்திக்கிறார் அப்படின்றா அப்போஸ்தலர் 16:6, அப்போஸ்தலர் 18:23 அவருடைய மிஷனரி பயணத்தில் இந்த கலாத்தியர் சபையை அவர் சந்திக்கிறார். என்ன செய்யறார்? சந்திக்கிறார். இந்த முதல் மிஷனரி பயணத்துல சந்திக்கும் பொழுது அவர் அந்த சபையை குறித்து அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா ஆமா, கலாத்தியர் 4வது அதிகாரத்துல 14-15 பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் அந்த மிஷனரி நான் வரும்பொழுது என்னை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க தெரியுமா? எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா, தேவ தூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் நீங்க என்னை ஏற்றுக்கிட்டீர்கள். உங்க கண்களை பிடுங்கி தாங்கன்னு கேட்டா கூட நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? தந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பவுல் அங்க அந்த சபையை குறித்து எழுதுறான்னு பாய்க்கிறோம். ஆனா அவர் 2வது ஒரு மிஷனரி ட்ரிப் போயிட்டு வந்து அந்த சபையில பிரச்சனை என்ன ஆயிப்போச்சுன்னா விருத்த சேதனம் செய்யணும், நியாய பிரமாணத்தை கை கொள்ளணுங்கிற பிரமாணத்துக்கு திரும்பிட்டு அப்ப கிருபையை விட்டுட்டாங்க, நீதி விசுவாசத்தை விட்டு அங்க போயிட்டாங்கன்னு பாய்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாருன்னா கலாத்தியர் சபைக்கு அவர் நிருபத்தை எழுதுறாரு. என்ன சொல்லி எழுதுறாரு? கலாத்தியர் 1 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். 3:3 கலாத்தியர் 3:3 வாசிங்க. கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் அக்கினின் அபிஷேகத்தினாலே ஆரம்பிக்கப்பட்ட லவோதிக்கா சபை, அக்கினின் அபிஷேகத்தினாலே ஆரம்பிக்கப்பட்ட கலாத்தியர் சபை இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? இப்பொழுது மாம்சத்தில் முடிஞ்சதுன்னு அவர் எழுதல, மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? தோத்திரம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபதேச குழப்பங்கள். நான் ஒண்ணு சொல்றேன், சரியான உபதேசத்தை கை கொள்ளாட்டா சபை அக்கினி அபிஷேகத்தை இழந்துரும். உபதேசம் முக்கியம், ஒரு சபைக்கு உபதேசம் முக்கியம், சத்தியம் முக்கியம். சத்தியமும் உபதேசம் தான் சபையை அனலாய் மாத்தும். உபதேசம் கொஞ்சம் மாறிட்டுனா அவங்கள டேன் பண்ணிருன்னு பாய்க்கிறோம். சோத்திரம். அக்கினின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்து கொடுத்த அக்கினின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபை திரும்பவும் நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும். அந்த உபதேசத்துக்கு அவங்க திருப்பிட்டாங்க. அதைத்தான் அவர் கண்டிச்சு எழுதுறாருன்னு பாய்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆமா, என்ன வந்து ஆமா ஸ்தோத்திரம் எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா தேவ தூதனை போல இயேசுவை போல ஏத்துக்கிட்டீங்க. ஆனா சத்தியத்தை சொன்னதுனால என்ன நீங்க எப்படி எடுத்து சொல்லிட்டீங்க? ஆமா, என் சத்தியத்தை சொன்னதுனால நான் எப்படி ஆயிட்டேன்? உங்களுக்கு சத்துருவாய் மாறிட்டேன். ஆமே, கலாத்தியர் சபைக்கு தான் அவர் எழுதுறாரு. ஆமா, நீங்க சத்தியத்தை விட்டு விலகிட்டீங்க. அப்போ சத்தியத்தை எடுத்து சொல்றாரு. சபை நல்லா இருந்தது, ஆனா சத்தியத்தை விட்டு விலகணும்னு சத்தியத்தை எடுத்து இல்ல இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபை யாருக்கு விரோதமா மாறிட்டு? பவுலுக்கு விரோதமா மாறிட்டு. பவுல் ஆரம்பிச்ச சபை கிடையாது, பவுல் பின்னாலதான வர்றாரு. சீசர்கள் மூலம் அந்த ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் கலாத்திய சபைன்னு பார்க்கிறோம். இந்த கலாத்திய சபை எங்க இருக்கு? இன்றைய துருக்கி நாட்டுல இருக்கு. ஆமே, தோத்திரம். இன்னைக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல, ஏதோ கொஞ்சம் தான் சொல்றாங்க. நான் போகலங்க. சோத்திரம். புரியுதுங்களா? ரோமர் ஆட்சி கீழே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு பாய்க்கிறோம். ஆமா, இதுக்கு பேரிட்டவன் அகசுராயன் கலாத்தியான்னு பேர் விட்டுருக்கான். அந்த கலாத்தியன்னா அந்த நாடு, அந்த பட்டணத்தின் பேர். சரி, அப்போ இவன் என்ன சொல்றான்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தீங்க.
என்ன நீங்க எப்படி, நீங்க சத்தியத்தில் இருந்தீங்க, கரெக்டா இருந்தீங்க, அனலா இருந்தீங்க, அக்கினியா இருந்தீங்க, அப்ப நீங்க என்ன எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஆமா, ஸ்தோத்திரம். தேவதூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்ன நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. இப்ப நீங்க சத்தியத்தை விட்டுட்டீங்க. இப்படிலாம் வாழ முடியுமா ஐயா? இப்படிலாம் நடக்க முடியுமா ஐயா? முடியாது. அப்பனா பவுல் சொல்றது சரியில்லை, யூத மத தலைவர் சொல்றதான் சரி, அவங்க உலக பிரகாரம் வாழலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி போல சபை திருப்பி விட்டுட்டான்னு பார்க்கிறோம். உபதேசம் சபையை மாத்திரும். அப்போ கர்த்தர், அதனாலதான் உபதேசம், நான் சொன்ன உபதேசம் உங்களை சுத்தமாக்கும். சில உபதேசம் அசுத்தப்படுத்தும், உலகத்தால கரைப்படுத்தும். ஆனா இயேசு கிறிஸ்து உபதேசம் கரையை நீக்கி பரிசுத்தப்படுத்தி மணவாளனுக்கு மணவாட்டியை மாற்றும். புரியுதுங்களா? அப்போ இவங்க சத்தியத்துட்டு விலகின உடனே இவன் சத்தியத்தை எடுத்து சொல்றான். விருத்தை சதின ஒண்ணு இல்ல, நியாயபரமான நீக்கப்பட்ட அதை எழுதுறார். ஆனா இதை எழுதின உடனே பவுல எப்படி பார்த்தாங்க? தேவதூதனாகவும் இயேசு கிறிஸ்துவை போல பார்த்த சபை சத்தியத்தை சொன்ன உடனே சபை எப்படி பார்த்துட்டு? சத்துருவாய் பார்த்துட்டு. பேச மாட்டீங்க ஆமென். என்ன பார்த்துட்டு? சத்தியத்தை சொன்ன பேதுரு எப்படி பார்த்துட்டாங்க? சத்துருவாய் பார்த்தார்கள் என்று அவரே கைப்பட அவர் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அக்கினியின் அபிஷேகத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட சபைங்க கலாத்திய சபை, லவோதிக்கே சபை, இவங்கெல்லாம் அக்கினியின் அபிஷேகத்தினால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை என்று நம்ம பார்க்கின்றோம். தோத்திரம், அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட லேவியராகும் 6வது அதிகாரத்துல 8-13 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, பலிபீடத்துல அக்கினி எப்பவும் என்ன செய்யணும்? எரிஞ்சு, அணைஞ்சிடக்கூடாது. அணைஞ்சிச்சுன்னா ஆபத்தாயிரும். ஆமீன். எப்பொழுது எரிந்து கொண்டு. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியில அக்கினி போட வந்தேன், அது எப்போது என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும், அணைஞ்சிடக்கூடாது. ஆவின் அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. ஆவின் அபிஷேகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விட கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமீன், அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பெற்ற அந்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? ஆமா, அதை எரிய விடணும். அதை என்ன செய்யணும்? எரிய விடணும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 19 வாசிங்க பாருங்களா. 19 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியை என்ன செஞ்சிடாதீங்க? அணைச்சு போட்டுறாதீங்க. மூப்பனானுக்கு விரோதமாக 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆமே, ஆவி என்ன பண்ணிடாதீங்க? அணைச்சு போடுற. பலிபீடத்துல ஆவி அவித்து போடாதிருங்கள். ஆமென். பலிபீடத்துல ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது? அணைஞ்சிடக்கூடாது. அணைஞ்சா நார ஆரம்பிச்சிடும் அந்த இடம். தோத்திரம். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, அக்கினின் அபிஷேகம் போயிட்டுனா என்ன அர்த்தம்னா, ஆவியானவர் இழந்துட்டாங்க, ஆவியானவர் துக்கப்படுத்திட்டாங்க, ஆவி என்ன செஞ்சிட்டாங்க? அவித்து போட்டு விட்டான்னு பாய்க்கிறோம். ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமென். எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுகிற காரியம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத ஒரு பாவம். அப்போ ஒருத்தன் ஆவி அணைச்சு போட்டான்னா அவனுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவன் அவன் பரம ஈவை ருசித்த பின்பு மறுதளித்த அது அப்படி வருதுன்னு பார்க்கிறோம். திரும்ப பெற்றுக்கொள் கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே கர்த்தர் கொடுத்த தீபமாகிய அக்கினி அபிஷேகத்தை அணைச்சி போட்டுறக்கூடாது. என்ன போட்டுறக்கூடாது? அணைச்சி போட்டுறக்கூடாது. அணைஞ்சிச்சுன்னா இருள் வந்துடும். இருள் வந்தா பாவம் வந்துடும். அவன் போற பாதை அவனுக்கே தெரியாது, குருடனாய் மாறி விடுவான் என்று பார்க்கிறோம். நீ பெற்றுக்கொண்ட அக்கினின் அபிஷேகம் உனக்கு சகலத்தையும் போதிக்கும், சகலத்தையும் அறிவிக்கும். ஆமென். அந்த அபிஷேகம் உன்னை நடத்தும். அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னை என்ன செய்யும்? நடத்துன்னு பார்க்கிறோம். அதை இழந்துடாதா, அதை அணைச்சு போட்டுறாதா, அதை விட்டுறாதன்னு பார்க்கிறது. அப்போ எப்பவும் ஆவில அனலா இருக்கணும். அதான் ரோமர் 12:11 பாருங்க. ரோமர் 12வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 12:11 வாசிக்கவும்.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆ, ஆவியிலே அனலா இருங்கள், ஆ. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்படி இருக்கணுமா? ஆவியில அனலா இருங்கள். அனலா இருக்கணும். அனல், இந்த ஆவியில அனல் குறையக்கூடாது. ஆவியில அனல் இல்லாம விடக்கூடாது. குளிர் வந்துடக்கூடாது. குளிர் வந்துடக்கூடாது. ஆவி எப்பவும் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும், அக்னியா இருக்கணும். தோத்திரம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன்னா, 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது, உனக்கு உண்டான அந்த ஆவியின் வரத்தை என்ன செய்ய? அனல் மூட்டி எரிய விடு. அனல் மூட்டி என்ன செய்ய? எரிய விடு. அப்ப இந்த ஆவியில நம்ம அனலா இருக்கணும்னா செபிக்கணும், வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும். அது அப்படியே எரியும், எரியும். நம்ம என்னைக்கு ஜெபத்தை நிறுத்துறோம், என்னைக்கு வேத வாசிப்பை நிறுத்துறோம், ஆராதனை நிறுத்துறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நிறுத்துச்சுன்னா ஆவி அணைஞ்சு போயிடும். ஆவி அணைஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு லைஃப்பு. ஆவிக்குரிய லைஃப்பு குளிர்ந்த நிலைமைக்கு போயிடும். அப்பனா அது என்ன, அவனுக்கு என்ன தெரியாது? பாவம் செஞ்சாலும் தெரியாது, செடாலும் எப்படியோ அவன் வாழ்ந்துட்டு இருப்பான்னு பார்க்கிறோம். அப்போ அப்ப அப்போ ஆண்டவர் என்ன பார்ப்பாருன்னா, அடே அனல் இல்லாம இருக்கியே, ஆமே நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்ல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில அனல் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். வந்து துதியின் பகுதி வந்தாலேயே ஆவியின் பிரசன்னத்துல நிரம்பி, ஆவில நிரம்பி துதி, ஆவில நிரம்பி பாடல், ஆவில நிரம்பி ஆமென் ஆராதனை, ஆவியோடும் ஆராதனை, ஆமே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை, ஆவில நிரம்பி அந்த அக்கினின் அபிஷேகம் சொல்லவே வேண்டாம். தோத்திரம். அது பாட்டுக்கு என்ன செய்யும்? நல்லா ஆவில நிரம்பிடுவாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பரிசுத்தாவி இருக்குது, அவங்க ஆவி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அனலா இருக்கு. ஆமே, அவங்கள தடை பண்ண முடியாது. ஆமே, அவங்கள தடை பண்ண முடியாது. அவனை பாட வேண்டானாலும் பாடுவான், கை தட்ட வேண்டானாலும் கை தட்டுவான். ஆமே, அவனை நிறுத்தவே முடியாது. ஆமேன். அப்போனா அவன் ஆவில எப்படி இருக்கான்? அனலா இருக்கான், அனலா இருக்கான். குளிர்ந்த நிலைமையில இருக்கிறவங்கள கொண்டு வர கஷ்டம். சவுமனுங்க போட்டு போட்டு ஆவில குளிர்ந்த நிலைமை. நீ குளிர்ந்த நிலைமையில இருப்பா என்றா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வாந்தி பண்ணி போட்டுருவேன், மனம் திரும்புங்க சொல்றாரு. ஜாக்கிரதையா இருங்க. ஆமே, வருகையில நீங்க போக வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்தியத்தை எடுத்து உங்களுக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கேன்னு பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும்? ஆமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியில ஆரம்பம் பண்ண கலாத்திய சபை எப்படின்னா, ஆமே மாம்சத்துல முடிய போகிறீர்களோ அப்படின்னு அவர் எழுதுகிறான்னு பார்க்கிறோம். ஆரம்பம் ஆமே அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பரணமா இருக்கணும். ஆமா, முடிவு சம்பரணமா இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு சம்பரணமா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சனுடைய துவக்கம் நல்லா இருந்து முடிவு பரிதாபம். சாலமுடைய துவக்கம் நல்லா இருந்து முடிவு பரிதாபம். புரியுதுங்களா? சவுலின் துவக்கம் நல்லா இருந்து முடிவு பரிதாபம். முடிவு பரிதாபமா பார்க்கிறோம். ஆனா யோசேப்பு எடுத்துக்காங்க, அந்த ஆரம்ப பயங்கரம், முடிவு. ஆமே, தாவீது ஆரம்ப கஷ்டம், முடிவு சம்பூர்ணமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். சம்பூர்ணமா இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, முடிவு தான் ரொம்ப முக்கியம், ஆரம்பம் அல்ல. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்க வேண்டும். ஆமேன். அப்ப ஆவில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிக்கிறாங்க, இவங்க பரலோகம் போக மாட்டாங்க. ஆமேன். மாம்சத்துல துவங்கி ஆவில முடிக்கிறவன் பரலோகம் போவான், பரலோகம் போவோம். அனல் வேண்டும், அக்கினின் அனல் வேண்டும். இந்த அக்கினின் அனலை போடத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார், வாக்கு பண்ணினார். இந்த அக்கினின் அபிஷேகத்தை இந்த பூமியில போட வந்து எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பம். எல்லாரும், ஒருவர் கூட அக்கினின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க கூடாது. இங்க கேட்ட எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை பேர் பெற்றிருக்க வேண்டும். ஆவில அனலா இருக்க வேண்டும். ஆவில எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஆவில அனல் இருந்துச்சுன்னா துதியின் பகுதி 8 மணிக்குன்னா 7 மணிக்கு வந்துருவான். ஆவில அனல் இருந்துச்சுன்னா சோத்ரா. இந்த குளிர்ந்த நிலைமை இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க? துதியின் பகுதி பாடல் பகுதி எல்லாம் முடிஞ்சு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி வருவாங்க. கைகளை ஒருத்தர் அலையிலே சொல்லுங்க. இவங்க குளிர்ந்த நிலைமையில இருக்காங்க, ரொம்ப சாக்கிறதுன்னு பார்க்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. அப்போ அந்த அக்கினியை போடதான் அந்த பூமிக்கு அவர் என்ன செஞ்சாரு? அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிறோம். இந்த ஆவின் அக்கினியின் அபிஷேகம் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அதாவது சாதாரண நாக்குல, சாதாரண நாக்குக்கு மேல ஒரு அபிஷேக அக்கினி அவங்க நாவுல இருக்கிறத சுற்றி இந்த மக்கள் பார்த்தார்கள் பார்க்கிறோம். அப்போ அக்கினிமயமான நாவு அவங்க நாவுல வந்து அமர்ந்தது. ஒரு அக்கினி வந்து அவங்க நாவுல வந்து இருக்கிறத சுற்றி இருக்கிற 3000 மக்களும் என்ன செஞ்சாங்க? அவங்க பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு அக்கினியை பார்த்தாங்க. இதுக்கு முன்ன அவங்க பார்க்கும்போது சாதாரண நாவு தான் இருந்தது. ஒரு அக்கினி அதுல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாங்க. அந்த அக்கினி பிரிந்து இருக்கிறத அதை பார்த்தாங்க. சாதாரண நாக்கு அக்கினி அவங்க பிரிவை பார்த்தாங்க. அந்த அக்கினி நாக்கில் இருந்து அவங்க அந்நிய பாஷை பேசுகிறதை, தம்முடைய மொழியில் பேசுகிறதை கேட்டார்கள். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பூமியில அக்கினியை போட வந்தேன், அது எரிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றான்னு பார்க்கிறோம். அதான் போட்டார் என்று பார்க்கிறோம். அக்கினி அவங்க நாவுல, அக்கினின் அபிஷேகம் அவங்க நாவுல வந்து என்று பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இந்த அக்கினி யார் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நம்ம கவனிக்க வேண்டாம். நீங்க உபாகம் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 24வது வசனமும், எபிரேயர் சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதுற 12:29 வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 4:24. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சி எரிகிற அக்கினி. அவர் எரிச்சலுள்ள தேவன். நீ ஆராதிக்கிற தெய்வம் பட்சி எரிகிற தேவன். அப்ப நான் ஆராதிக்கிற தெய்வம் அணைஞ்சு கிடக்கிற, குளிர்ந்து கிடக்கிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல. பட்சி எரிகிற அக்கினி. அந்த தெய்வத்தை நான் என்ன செய்றேன்? ஆராதிக்கிறேன்னு பார்க்கிறோம். அந்த தெய்வத்தை நான் என்ன செய்றேன்? ஆராதிக்கிறேன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த அக்கினி ஆகிய தெய்வத்தை இந்த பூமிக்கு நம்ம சொல்லணும். ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நேரா வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நேராக வாங்க. இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் தேவனையும் அவங்க அறியாம இருக்காங்க. அதை அறிய எலியாவை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 21 முதல் 24 வரை நம்ம வாசிக்கலாமா? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இப்ப யாரை பார்த்து இவன் கேட்கான்? இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல மக்களை பார்த்து கேட்கான். இஸ்ரவேல் தேவனால் ஆராதிக்கப்பட்ட மக்களை பார்த்து கேட்கான். என்ன கேட்கான் தெரியுமா? என்ன கேட்கான்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லவில்லை. இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தெய்வம் என்று தெரியல. பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா அப்படின்னு அவனுக்கு தெரியல. உடனே நானா இருந்தா திட்டி இருப்பேன். ஆனா எலியா திட்டல. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்து. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியா இருக்கிறவன் நான் ஒருவன். அப்ப பாருங்க, ஜனங்களை பார்த்து சொல்றான். இங்க கவனிங்க, கேளுங்க. கர்த்தர்களுடைய தீர்க்கதரிசியில மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். 450 பேர்கள். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு
அதை சந்து சந்தாக துண்டித்து ஆ, நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். ஆ, நான் மற்ற காளையை அப்படியே செய்து ஆ, நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். ஆ. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ம், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். ஆ, அப்பொழுது ம், அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் ம். என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இவன் கேட்கான், கர்த்தர் தெய்வமான்னு கேட்டா பதில் இல்ல. அப்போ உடனே சொல்றான், என்ன சொல்றான்? 2 காலை வரட்டும், 2 பலிபீடம் கட்டட்டும், நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. பாகாலே நீ உன் தெய்வத்தை கூப்பிடு, நான் கர்த்தர தெய்வம் தான் சொல்லி நான் கூப்பிடுறேன். ஆனா ஜனங்களை பார்த்து சொல்றான், அப்ப நான் எது உண்மையான தெய்வம்னா, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இது நல்ல நல்ல வார்த்தை. இப்ப எங்களுக்கு தெரியணும், இப்ப பாகால் தெய்வமா இல்ல ஆமே கர்த்தர் தெய்வமா என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதனால உடனே எலியா என்ன செய்கிறாருன்னா, 450, நீங்க என்னோட அதிகமா இருக்கீங்க, என்னோட எப்படி இருக்கீங்க? அதிகமா இருக்கீங்க. நீங்க ஒரு காலை என்ன செஞ்சுக்காங்க? தெரிந்து கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? உங்க தெய்வத்தை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. சரி, அதை வாசிக்கலாம். நீங்க வீட்லயும் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய அப்பொழுது எலியா ம், பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, ம், நீங்கள் அநேகர் ஆனதால் ம், நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு ம், அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் ம். உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். பாருங்க, அந்த பலிபீடத்துல என்ன போடக்கூடாது? நெருப்பு நெருப்பு போட. ஏன் போடக்கூடாது? போடக்கூடாது. சொல்லுங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி ம், பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று ம், காலை தொடங்கி ம், மத்தியானம் மட்டும் ம். பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆ, ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஆ, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. ஆ. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குத்தி ஆடினார்கள். நெல்லுங்க பாருங்க, இப்படிதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமே, உண்மையான தெய்வம் எதுன்னு தெரியாம 450 பேர், ஒருத்த மட்டும்தான் உண்மையான தெய்வம் தெரியுது. 450 பேர் உண்மையான தெய்வம் தெரியாம இன்னைக்கு பலிபீடங்களை கட்டி பலி செலுத்திக்கிட்டு கத்தியாலும் ஈட்டியாலும் குத்தி ரத்தத்தை வலிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் வீணா குதித்து பாடி ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஆமென், சோத்திரம். அடுத்த வாசிங்க. மத்தியான வேளையிலே ம், எலியா அவர்களை பரியாசம் பண்ணி பாருங்க, மதிய வேளையில என்ன செய்யறான்? சரியா? உரத்த சத்தமாய் சொல்றேன் பாருங்க, கூப்பிடுங்கள். உரத்த சத்தமா கூப்பிடுங்க. அவன் தேவனாமே, அவன் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான். ஆமா, அவன் தியானத்தில் இருப்பான், காது கேட்காது. அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான். அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாகும் அவன் என்றான். சொல்றான் பாருங்க, எதுக்கு நீங்க உரத்த சத்தமா கூப்பிடுங்க? அதுக்கு என்ன சொல்றான்? ஒன்னு சொல்றான், அவன் தியானத்துல இருப்பான். 2, அவன் எப்படி இருப்பான்? வேலையில இருப்பான், பிஸியா இருப்பான். அல்லது எப்படி இருப்பான்? பிரயாணமா டூர் அடிக்க போயிருப்பான். இல்லைன்னா என்ன செய்வான்? தூங்குவான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? சத்தத்தை கூட்டுங்க. சத்தத்தை என்ன செய்யுங்க? கூட்டுங்க. கூச்சல் போடுங்க. அப்படிதானே? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டங்கள் அப்படிதானே? இப்படிதானே கூட்டங்கள், பெரும் கூட்டம் மட்டும் அடி டங்க டங்கடான்னு போட்டு என்ன பண்றாங்க? நம்ம கத்த முடியாது, அதை விட என்ன செய்றாங்க? கத்துறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் உரத்த சத்தமாய் பாருங்க, அவனுக்கு வந்துட்டு ஆஹா, எங்க தெய்வம் தூங்குது, எங்க தெய்வம் விசிட்டிங் போயிட்டு, எங்க தெய்வம் எங்க போயிட்டு? காட்டுக்கு போயிட்டு. அதனால என்ன செய்றாங்க? உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாருங்க, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? உதட்டுல எங்கெல்லாமோ குத்துறாங்க, குத்தி எடுத்து என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லுங்க, கீறி கொண்டார்கள். 39. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் பாருங்க, சாயங்காலம் வந்துட்டு நேரம் மட்டும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும்
ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. ஐயா, உத்தரவு இல்ல, கேட்பார் இல்ல, கவனிப்பார் இல்ல, பெரும் கூட்டம், பெரும் சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சிறு மந்தையை பயப்படாது, இங்க ஒருத்தன் தான் இருக்கிறான், அந்த இடத்துல ஒருத்தன் தான் இருக்கிறான். ஆமென், சோத்திரம். கவனிப்பாரும் இல்ல. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்ட வாருங்கள். இப்ப நீங்க பாகால் தெய்வம் போயிட்டீங்க, இப்ப பாகாலுக்கு இல்ல, பாகால் உத்தரவு வந்துச்சா? வரல. இப்ப நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை எங்க கூப்பிடுறான்? வாங்க. சகல ஜனங்களும் அவன்கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி யாக்கோபுடைய குமாரரில் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேல ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் அப்போ அதை சுற்றி வாய்க்கால் உண்டாக்கிட்டான். வாய்க்கால் என்ன செஞ்சிருக்கு? தண்ணீரால் நிரம்பி இருக்கு. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் இப்படி சொல்லணும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பாருங்க, நான் இந்த காரியங்கள் எல்லாம், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்பனா எலியா கிட்ட கர்த்தர் முன்னமே சொல்லிட்டார் போல நினைக்கிறேன். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? அவன் தூங்க போயிருப்பான், அவன் தூரமா போயிருப்பான். அந்த அதை வச்சு சும்மா பண்றேன். சோத்திரம். இன்றைக்கு என்ன செய்யும்? விளங்க பண்ணோம். 37 கர்த்தாவே நீர்தான் தேவனாகிய கர்த்தர், தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, பாருங்க, இப்ப அக்கினி எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஆமா, கர்த்தர் யாரு? அக்கினி. இப்போ அக்கினி தான் கர்த்தர், கர்த்தர் தான். அப்பனா அக்கினியா இறங்குறாரு. புரியுதுங்களா? அக்கினியா இறங்குறாரு. இறங்கி என்ன பண்றாரு பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, பாருங்க, சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாறிக்கிட்டு இருந்தேன்னு பாக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இங்க இவன் என்ன செஞ்சான்? பலிபீடம் கட்டினா, பலி செலுத்தினா, வச்சான், செபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் அக்கினியா இறங்கி என்ன பண்ணிட்டாரு? ஒரு செகண்ட் அவ்வளத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? நக்கி போட்டார், எரிச்சு போட்டார், ஒண்ணு இல்லாம ஆக்கி போட்டார். 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ அத சொல்லப்பட்டிருக்க, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். அப்போ அக்கினியினால் உத்தரவு அருள்ன கர்த்தரே தெய்வம் என்று அங்க இருக்க எல்லா ஜனங்களுடைய நாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணியது. அதான் முக்கியம். ஆமென். 450 தீர்க்கதரிசிகளால அறிக்கை பண்ண முடியல.
பாகால் தான் உண்மையான உண்மையான தெய்வம் என்று 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்களால் அறிக்கை பண்ண முடியல. எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கை பண்ண முடியல. ஆனா அக்கினிதான், அக்கினியாகிய கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று எலியா சொல்லல. ஆமென். எலியா சொல்லல. அங்க இருக்க எல்லா ஜனங்களும் எலியா சொல்லி கொடுத்து சொல்லல. ஆமென். ஜனங்கள் கண்டார்கள். ஜனங்கள் என்ன செஞ்சா, அக்கினியா இறங்கின கர்த்தரை கண்டு இவர்தான் உண்மையான தெய்வம் என்று தங்கள் நாவுகளினாலே அறிக்கை பண்ணினார். ஆமென். அறிக்கை நம்ம தெய்வம் அக்கினி. ஆமென். நம்ம தெய்வம் தான் உண்மையான தெய்வம். இதை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில உண்மையான தெய்வம் கர்த்தர் தான் பாய்க்கிறோம். அதை நம்ம அறியும்படி இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் செய்வார். ஆமென். அப்போ அற்புதங்களை பார்த்துதான் அந்த ஜனங்கள் உண்மையான தெய்வம் என்று அவர்கள், அற்புதத்தினால் அல்ல, அற்புதம் சாத்தானும் செஞ்சிருவான், ஆனா இந்த இடத்துல செய்யலன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த ஜனங்களுடைய நாவுகள் யாவோ கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினது. ஆமென். அந்த நாவுல என்ன செஞ்சது? அப்போ அக்கினி இறங்கிச்சது, மேல்மாடியில இறங்கி அக்கினி நாவுகளால் அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தர் தான் தெய்வம் என்று அந்நிய பாஷையில அந்த ஜனங்களெல்லாம் அறியும்படி அந்த 120 நாவும், ஆமா கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று அந்த நாவுகள் அறிக்கை பண்ணுகிறத அங்க கூடி இருந்த 3000 பேரும் கேட்டா, அந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டான், சபைக்கு வந்தான். எலியாவும் அதை தான் செய்தான் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்தியா இப்பேற்பட்ட அக்கினின் தேவனை காணணும். அவன் அழகா வந்துருவான். உண்மையான தெய்வம் எதுதான்யா? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வந்துருவான். அதான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனம். கொஞ்சம் வேகமா வாங்க, நேரம் போகுது. ஆமா, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நாவு யாவும், ஆமென், எல்லா ஜாதிகளுடைய முழங்கால்களோ கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்று, எல்லா ஜாதிகளுடைய முழங்கால்களோ கர்த்தர் தான் தெய்வம் என்று முழங்கால் படியிடும். ஆமென். எல்லா நாவோ உண்மையான தெய்வம் என்று, இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணோம். கையில் அல்லையிலே சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற, ஆமே, நானும் என் வீட்டாருமோ என்றால் அப்பா அம்மா பிள்ளைகள் யாரத்தான் சொந்த தெய்வம் என்று அறிக்கை பண்ணணும்? அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிக்கை பண்ணாட்டா, அங்க அடுத்தால வருது பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது கடைசி காலம். கொஞ்சம் வாசிக்கீங்களா? ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. இது என்ன காலமா இருக்கிறது? கடைசி காலம். இது கடைசி காலம். நெருங்கிட்டோம். கர்த்தருடைய வருகை பக்கத்தில் இருக்கு. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்க கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இப்பொழுது அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள். இந்த அந்திகிறிஸ்துகள் எப்படி கண்டுபிடிப்பது என்று அதனாலே இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்திகிறிஸ்துகள் அதிகமாகிட்டே வராங்க. அதான் அதாவது இந்த வருத்தத்தை இதுக்கு இதுக்கு வந்து வியாக்கியானம் என்ன, அர்த்தம் என்னன்னா,
இந்த காலங்கள்ல இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாத நாவுகள் அதிகமாக பெருகுகிறது. கிறிஸ்துவ வட்டாரத்திலுமே பெருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாம் இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்களா? வீட்டுல சொல்றாங்களா? படிக்கிற இடத்துல சொல்றாங்களா? வேலை செய்யற இடத்துல சொல்றாங்களா? சுவிசேஷம் சொல்றாங்களா? ஆமே, அவங்க வீட்டுல கூட சொல்றது கிடையாது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்து அறிக்கை எடுக்கிறார்களா? தான் உண்டு, தான் வேலை உண்டு, நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நான் நரகம் போகணும். இதுக்குதான் என்ன செய்யணும்? அவன் அறிக்கை பண்ணுவதில்லை. ஸ்தோத்திரம். 2 யோவான் 7வது வசனம் வாசிங்க. 2 யோவான் 7வது வசனத்தை வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர், பாருங்க, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணாத நாவுகள் யாவோ அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிங்க, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எந்த நாவு, அப்பா அம்மா மகன் பிள்ளை நாத்தனாரு எந்த நாரா இருந்தாலும் சரி, எந்த நாவு அறிக்கை பண்ணலையோ அந்த நாவு யாரு? அந்தி கிறிஸ்து. நீங்கள் அவனுக்குள்ள யார் இருக்கா? இவன் இயேசுவை அறிக்கை பண்ண மாட்டான், இயேசுவை சொல்ல மாட்டான். அப்ப அவனுக்கு யார் இருக்கா? யார் இருக்கு சொல்லுங்க? அந்தி கிறிஸ்து. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணார்கள். ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சர்ச்சு டைம் இல்ல. கர்த்தர் கர்த்தர். லண்டன் அப்படி போயிட்டு பாக்கிறோம். லண்டன் கொஞ்ச காலத்துல திண்டாட்டம் ஆயிரும். கிறிஸ்துவ நாடுதான். பைபிள் நோ, பைபிள் நோ, பைபிள். ஸ்தோத்திரம். அப்படி போயிட்டு பாக்கிறோம். ஒரு காலத்துல லண்டன் வந்து என்ன செஞ்சது? உலக வல்லரசா இருந்து, ஒரு காலத்துல பணக்கார நாடா இருந்தது. இந்த நாட்டுல தலைகீழ போயிட்டு பாக்கிறோம். அறிக்கை பண்ணாத எந்த நாடும், எந்த குடும்பமும், எந்த மனுஷனும் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆள். கையில ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டுல தகப்பன தாயோ பிள்ளையோ எந்த பிள்ளை அறிக்கை பண்ணலையோ, நான் மனசுல வச்சுக்கிறப்பா, நான் மனசுல வச்சிருக்கேன், நீ மனசுல வச்சுக்கிட்டே போ. சோத்திரம். சோத்து பானைக்குள்ள சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட்டுட்டப்பா, செத்து பீருவா சாப்பிடல, அப்படிதானே? ஒன்னு வஞ்சிக்காத, ஏமாத்தாத. ஸ்தோத்திரம். பேரளவுல பேரு கிறிஸ்துவ குடும்பம் இருந்து நாம் அறிக்கை பண்ணணும். கிறிஸ்துவ குடும்பம் பிறந்தா போதாது, கிறிஸ்துவ பேரை வச்சா போதாது. உன் நாவு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். எந்த நாவு அறிக்கை பண்ணலையோ அது அந்தி கிறிஸ்து. கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரை 3 வரை படிங்க கொஞ்சம் வேகமா. உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. பாருங்க, இது தேவ ஆவியா இல்ல அசுத்த ஆவியா? இது நல்ல ஆவியா கெட்ட ஆவியா? இது பிசாசு ஆவியா பரிசுத்த ஆவியா அப்படின்னு எதனால தெரிந்து கொள்ளலாம் என்றால், அழகா சொல்ல, பரிசுத்த ஆவினா அவர் தேவ குமாரன் தான் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவான். ஆனா அந்தி கிறிஸ்து ஆவினா என்ன செய்ய மாட்டான்? அவன் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிறிஸ்து, ஆப்போசிட். அவன் எப்படி அறிக்கை பண்ணுவான்? அறிக்கை பண்ண மாட்டான். அப்ப இவன் என்ன ஆவி உடையவன் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? ஆமா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் அறிக்கை பண்ணட்டா அவன் என்ன ஆவி உடையவன் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக ஆவி சாத்தானுக்கு ஆவி. இந்த உலகம் சாத்தானுக்குரியது. உலகம் உள்ள இருக்கு. அவன் இயேசுவை என்ன செய்ய மாட்டான்? அறிக்கை பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆனா
இந்த புஸ்தகத்தை எழுதினவன் அறிக்கையிடுறான் பாருங்க. ஆமா, 1 யோவான். ஆமா, யோவான் அறிக்கையிடுறான் பாருங்க. 4:15 படிச்சு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று ஆ, அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ எவனோ அவனில் தேவன் நிலைத்து இருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்து இவன் இருக்கிறார். சொல்ல பாருங்க, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்துக்கு போவான். நித்திய ஜீவனை பெற்று நித்தியத்துக்கு போவான்னு பார்க்கிறோம். ஆமென். அதுக்கு தான் அறிக்கையிடு. நீ நித்தியத்துக்கு போகணுமா, நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா, நீ இயேசு கிறிஸ்துவே ஆமென் தேவன் என்று என்ன செய்ய, குமாரன் என்று அறிக்கை பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8:29, மார்க்கு சுவிசேஷம் 3:11, லூக்கா 4:41, அப்போஸ்தலர் 19:15. இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆமா, பிசாசுகளும் தேவ குமாரனாகி அந்த ஒரு வசனம் வாசிங்களா, லூக்கா 4:41 வாசிங்க. ஏதாவது ஒண்ணு வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல பிசாசுகள் அறிக்கை பண்ணுது. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அறிக்கையிட்டது பாருங்க. பிசாசுகள் என்ன செய்யுது, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்ன செய்யுது, பகிரங்கமா அறிக்கை இடுகிறேன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க சாத்தான்கிட்டே போய் கேளுங்க, உண்மையான தெய்வம்னா அது என்ன சொல்லும், முத அது நான் தாங்கும். ஆனா நல்ல ஆவியில நிரம்பி இருக்கட்டும், அது உண்மை சொல்லிடும். நீ செய்வது தான் தெய்வம்ப்பா, நான் இல்லைன்னு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பிசாசு கூட என்ன செய்யுது, அறிக்கை பண்ணுதுங்க. என்ன அறிக்கை பெறுது, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், நாங்கள் அல்ல. கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம வாயை திறந்து என்ன செய்ய மாட்டோம், சொல்றோமா, சொல்ல மாட்டோம். ஏன்னா உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள இருக்கும், உலகம் நிரம்பி இருக்கு. அப்போ இயேசுவை நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆமென். இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் அழிஞ்சு போயிரும் பாய்க்கிறோம். தோத்திரம். அப்ப அது சொல்ல விடாது. இந்த உலகம் உள்ள வந்துட்டா, அந்த கிறிஸ்து உள்ள வந்துட்டான், அந்த கிறிஸ்து சொல்ல விட மாட்டான், நாவ கெட்டிடுவான். ஆமென். சிலருக்கு துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, கெட்டிடுவான். ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. இப்படி கேட்ட கூடாது. ஆனா அது அந்த கிறிஸ்து நாவு. ஆனா கர்த்தருடைய நாவு வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வோம், புகழ்வோம். அக்கினிமயமான நாவுகளாலே தேவனை புகழ்ந்தார்கள். அந்த நாவுனால கர்த்தர் என்ன செஞ்சாங்க, புகழ்ந்தார்கள். அவருடைய மகத்துவங்களை, வியத்தகு அற்புதங்களை, அதிசயங்களை புகழ்ந்து பேசினார்கள் அந்நிய பாஷையில். நான் அந்த அந்நிய பாஷை குறித்து ஒரு நாள் பேசுறோம் உங்களுக்கு. தோத்திரம். பேசுறான்னு பாய்க்கிறோம். அப்ப இந்த நாவுனால என்ன செய்யணும், கர்த்தர் கொடுத்த நாவு. ஆமே. இந்த நாவினால கர்த்தர் என்ன செய்யணும், புகழணும், அறிக்கை பண்ணணும். இது பிசாசு என்ன செய்யுது, செய்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. நீங்க பாருங்க. ஆமா, யோவான் சுவிசேஷம் நீங்க அப்படியே வாங்க, அப்படியே யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல 17 - 23 வரை படிங்க பார்க்கலாம். சீக்கிரம் முடிச்சிடுறேன். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அந்த குருடன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவர் தீர்க்கதரிசின்னு சொல்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து பாருங்க. இவர் என்ன சொல்றார், இயேசு கிறிஸ்து குருடனுக்கு என்ன செஞ்சிட்டாரு, பார்வை கொடுத்துட்டாரு, கண்ணை திறந்துட்டாரு. இப்ப இவனுக்கு என்ன சந்தேகம், அவர் கொடுக்கல இல்ல. அப்போ இவன் உண்மையிலேயே குருடனா பிறந்தானா இல்லையான்னு யாரை கேட்டா தெரியும், தாய் தகப்பனை கேட்ட. அதனால கூப்பிடுறான் பாருங்க. அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான். அவன் சொல்றாங்க, இவன் எங்கள் குமாரன் தான் என்னும் குருடனாய் பிறந்தான், இவன் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனா இருக்கானே, இவனே கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார். இல்லைங்க, ஏன் இப்படி சொல்றாங்க,
அவனுடைய தாய் தகப்பன் யூதருக்கு பயந்ததினால். ஆமா, கீழே வாசிங்க. அவனுடைய தாய் தகப்பன்மார் ஆ. யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏன் பயப்பட்டாங்க? ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஊருக்கு புறம்பாக்கப்படுவார்கள். ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? யூதர்கள் ஒரு சட்டத்தை போட்டானுவ, கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சட்டத்தை போட்டாங்க. இப்போ என்ன செஞ்சிருக்கு? ஒரு சட்டம் போட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று யார் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதனால அவங்க தாய் தகப்பன் பயந்து அவங்கிட்டே கேளுங்க அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த தாய் தகப்பனால அறிக்கை பண்ண என்ன செய்ய முடியல. பண்ண என்ன ஆகும்? ஊருக்கு புறம்பாக்கப்படுவார்கள். அதனால அவங்க அறிக்கை பண்ணல. அவங்ககிட்ட பையன்கிட்ட கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இது இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் தெய்வம் என்றும் அவர் தேவன் என்று சொன்னார் என்று தான் அவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு அவனை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கிறோம். ஒருத்தர் தான் நீ எல்லாம் கிடையாது அப்படி சொன்னான்னு பார்க்கிறோம். அப்ப அவரை தெய்வம் என்றோ இயேசு கிறிஸ்து பேரையே உச்சரிக்க கூடாது என்று எப்பவுமே தடை பண்ணிட்டாங்க. யோவான் 9 சொல்லப்பட்டு தடை பண்ணிட்டான்னு பார்க்கிறோம். அப்ப தடை பண்ணப்பட்டதுனால இயேசு கிறிஸ்து சொன்னார், எடுத்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தா. ஆனா இவங்க ரூமுக்குள்ள இருந்தாங்க. அப்பந்தான் பாருங்க அக்கினியின் அபிஷேகம் என்ன செய்யுது, அப்போஸ்தலர் 2:3 என்ன செய்கிறது, வருகிறது. அப்பந்தான் அவங்க அறிக்கை பண்றாங்க. ஆமென். என்ன செய்றாங்க? அறிக்கை பண்ண, நீங்கள் அவரை ஆணி அடித்து சிலுவையில் கொலை செய்தீர்கள். ஆமென். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. அறிக்கை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். என்ன பண்ணினார்கள்? அறிக்கை பண்ணினான்னு பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு அறிக்கை பண்ணி அதை கேட்டு 3000 பேர் உள்ள வந்துட்டான்னு பார்க்கிறோம். இது மேலும் 5000 ஆச்சுன்னு பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணார்கள் என்றால், நீங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கூப்பிட்டு அடிச்சு துன்புறுத்தி இந்த நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, தடை பண்றாங்க. என்ன பண்றாங்க? தடை செய்தாங்க. என்ன செஞ்சாங்க? தடை செஞ்சாங்கன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்போ பாருங்க ஏன் தடை பண்ணான்னு தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல 28, 29 வாசிங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நீங்க அறிக்கை பண்ணக்கூடாது என்று நாங்கள் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோம். இதோ எருசலேமில் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களோ என்று சொன்னார்கள். அல்லேலூயா. 29. அதற்கு பேதுருவும் சரி போதும். அப்ப பாருங்க இவனுக்கு பயம். ஆமென். நம்ம தான்டா, அவன் ஒரு பாவமும் செய்யல, அவனை அடிச்சு கொண்டு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே அலையிறங்க, பிடிக்கலப்பா நீங்க சொல்லாதீங்க அப்படிங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்போஸ்தலர் 5:40 என்ன 5:40 வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்களை பிடிச்சு என்ன பண்றானுவ, யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். அவர்கள் என்ன செஞ்சார்கள்? விடுதலையாக்கினார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, நாவுகள் என்ன செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர்ன்னு என்ன செய்யக்கூடாது, அறிக்கை பண்ணக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி. கையில் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனத்தில் எடுத்துக்காங்க. எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் ஆமென், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து தான் ஆமென் உண்மையான தெய்வம் என்று என்ன செய்யணும், நம்ம நாவினால் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிட்டீன்னா நீ பரலோகம் போயிருவா. ஆனா நீ அறிக்கை பண்ணாட்டா நீ பரலோகம் போக மாட்டா. யாருக்கு ஆளா போயிருவா? அந்தி கிறிஸ்துவின் ஆளா என்ன செஞ்சிருவா, நீ போய் விடுவா என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம். சங்கீதம் 104:3 கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை எப்படி வச்சிருக்காரா? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அக்கினி சுவாலையா வச்சிருக்காரா? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 104:3. ஆமென். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களாலும் மேகத்தை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளை கொண்டு மேல் செல்கிறார்.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். தம்முடைய ஊழியக்காரர் எப்படி? அக்கினி ஜுவாலையாக செய்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? ஊழியக்காரர் எப்படிமா இருக்கணும்? அக்கினி ஜுவாலை. ஆமா, அழிஞ்சு போற அந்த இழிவான ஆதாயத்துக்காக அக்கினி அவிச்சு போடக்கூடாது. காணிக்க பெயரும் தசமா பேர் இதுக்காக அக்கினி அவிச்சு போடக்கூடாது. கர்த்தர் ஊழியக்காரன அக்கினி சுவாலையாகவும், ஆமென், அக்கினி சுவாலையாகவும் கர்த்தர் வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகளால் மாற்றினார்னு பார்க்கிறோம். அப்ப ஊழியக்காரனை எப்படி வச்சிருக்காரு கர்த்தர்? ஊழியக்காரனையும் கர்த்தருடைய பிள்ளையும் அவரை அக்கினி சுவாலையாய் வச்சிருக்காரு. ஆமென். அப்ப நம்ம நீங்க இயேசு எப்படி இருக்காரோ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் அக்கினி சுவாலையா இருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 1:8 வாசிங்க பாருங்க. அவர் அக்கினி சுவாலையா இருக்கிறாரா பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் இயேசு தமது வல்லமை தூதரோட சுவாலித்து எரிகிற அக்கினியோட வருவார். அவர் அக்கினி சுவாலையா இருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல் 1:14 படிச்சு பாருங்க. அக்கினி சுவாலை போன்ற கண்கள். அவர் கண்கள் எப்படி இருக்கா? அக்கினி சுவாலை போன்ற கண்கள். அவருடைய முகம் சூரியன், அக்கினி போன்ற சூரியன். அவருடைய கால்கள் உலக்கலைத்துல காய்ந்த வெங்கல அப்படி இருக்கிறது. அக்கினியா தான் இருக்காரு அவரு. கர்த்தருடைய முகம் அக்கினியா இருக்கு. கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய முகம் அக்கினியா இருக்கு. கண் எப்படி இருக்கு? அக்கினியா இருக்குதான். அவருடைய நாவு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, ஏசாயா 30:26 வாசிங்களா. 30:27 அந்த வசனத்தை மாத்தி போடுறேன். ஏசாயா புத்தகம் 30:27. இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் தனக்கென்று புகைகிறதும், அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கு. அவருடைய கண் எப்படி இருக்குது? அக்கினி சுவாலையா இருக்குது. அவருடைய முகம் அக்கினியா இருக்குது. அவருடைய நாவு எப்படி இருக்கிறதா? பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கும். அவருடைய நாவு எப்படி இருக்கிறது? பட்சிக்கிற அக்கினி போல இருக்கிறதோ. அப்போ அதே அக்கினி அபிஷேகம் தான் அப்போஸ்தலர் 2:3 அக்கினியாய், ஆமென், அக்கினிமயமா நாவாய் மாறிச்சு. அப்போ இந்த நாவு அப்போ சாதாரண நாவா தான் இருந்துச்சு. இந்த அக்கினி வந்ததுனால இந்த நாவு பற்றி எரிகிற அக்கினியா மாறிச்சு. பட்சிக்கிற நாவா மாறிட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பற்றி எரிகிற அக்கினியா அந்த நாவு என்ன செஞ்சிட்டு மாறிட்டு பார்க்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, நம்ம நாவு இப்படி மாறணும் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வேதத்தில் இங்க பார்ப்பீர்கள்டா. எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியா, என் வார்த்தை அக்கினின்னு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை என்னதான்? என் வார்த்தை அக்கினியை போலும். நல்லா கவனிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, யோவான் 1:1. அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அந்த வார்த்தை அக்கினியா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆமா, யோவான் எரேமியா 5:14 வாசிங்க. அதுக்கு முன்னால 2 சாமுவேல் 23:2 வாசிங்க. 2 சாமுவேல் 23:2 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. நம்ம நாவில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். நம்ம பேசும்போது கர்த்தருடைய வசனத்தை பேசணும். நம்ம வாயிலிருந்து என்னதான் வரணும்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உனக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா நீ வசனத்தை குறித்து பேசுவான். உங்களுக்கு உலகம் இருந்துச்சுன்னா உலகத்தை குறித்து தான் பேசுவான். ஒரு நாளைக்கு கர்த்தருடைய வசனத்தை குறித்து எவ்வளவு நேரம் பேசுறோம்? உலகத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, பணத்தை குறித்து, நம்ம எதிர்கால திட்டத்தை குறித்து எவ்வளவு பேசுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோத்திரம், சோத்திரம். நம்ம நாவு அக்கினியா மாறணும் அப்படின்னா என்ன செய்யப்பட்டிருக்கு? அவருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்கணும். என் நாவில் என்ன இருந்தது? அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென். நாவில் என்ன இருக்கணும்? வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் வரணும். ஆனா நம்ம ஆளுக்கு ஆமா இது வராது, மீதி எல்லாம் வரும். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மாதிரி எப்படி நாவு அக்கினியா மாறும்? பாருங்க, எரேமியா 5:14 வாசிங்க. எரேமியா 5:14. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் ஆ, இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை இதோ நான் உன் வாயிலிட்ட வார்த்தையை அக்கினி அக்கினியாய் மாத்துறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, எலியாவை பார்த்து அந்த சாரிபத் விதவா கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 17 கடைசி வசனத்தை வாசிங்க. ம், ம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அப்பொழுது அந்த சரி எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து எலியாவின் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது. நீர் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று நான் அறிவேன். நீங்க 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல 9ல இருந்து 15 வரை நீங்க படிச்சு பார்த்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனானால், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி இறங்கி இந்த 50 பேரை என்ன செய்யட்டும்? பட்சிக்கட்டும். நான் யாரு? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை என் நாவுல இருந்தால், கர்த்தருடைய வாயில என் வாயில கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அக்கினி இப்ப இறங்கி, நான் என்ன சொல்றேன்? நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்? அக்கினி இறங்கணும். அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம்னு சொன்னாங்கல்ல, இப்போ என்ன செய்யணும்? இறங்கட்டும் சொன்ன உடனே இறங்கிச்சா? எத்தனை முறை இறங்கிச்சது? 3 முறை இறங்கிச்சுதா? 2 முறை இறங்கிச்சது. 2 முறை, 3 முறை, 2 முறை, 3ஆம் முறை தாழ்த்திருந்தான். நீர் உண்மையிலே தேவனுடைய மனுஷன் தான் சொல்றான். புரியுதுங்களா? 3ஆவது முறை அவன் என்ன செய்யறான்? முழங்கால் போட்டு தாழ்த்தி நீர் தேவனுடைய மனுஷன் தான் சொன்னதுனால தேவத்தன் போ அப்படின்னு பாக்கிறோம். புரியுதுங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மோசே என்னாகமும் இங்க பாருங்க, என்னாகும் 11வது 1 முதல் அந்த 6 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அக்கினியை இறங்கி சனத்தெல்லாம் கொல்ல போறோம் பாரு. ஆமென். அப்ப மோசே சொல்லலாம், வேண்டாம், அக்கினி அவன் தடுத்தான்னு பாக்கிறோம். அந்த அக்கினியை இவனுங்களுக்கு அக்கினி தடுத்ததுன்னு பாக்கிறோம். ஆனா அதே மோசே என்னாகுமோ 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றால், உமக்கு நான் வேலை செஞ்ச உண்மை என்றால், எல்லா மனுஷனும் சாவுற மாதிரி இந்த 250 பேர் என்ன செய்யக்கூடாது? சாவக்கூடாது. இவனை எப்படி சாவணும்? வேற வழியில. ஆனா அந்த 250 பேரையும் அக்கினி எங்க இருந்து வந்துச்சுதான்? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வந்து 250 பேரை கொண்டுச்சுது. அவன மனைவி பிள்ளைகளை பூமியின் வாய் திறந்து என்ன செஞ்சது? கொன்று போட்டதுன்னு பாக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான் பாருங்க, அப்போ மோசேக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அக்கினியை இறக்கனா மோசே அக்கினி இறக்கனானே இல்லையா? எலியாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அக்கினி இறக்கனானே இல்லையா? அக்கினியை இறக்கனான்னு என்று பாக்கிறோம். ஆமென். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இந்த அக்கினி, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்போது பற்றி எரிய வேண்டும். அந்த அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்றா நம்ம என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் எங்க இருக்கணும்? நடுவானத்தில் இருக்கணும். சத்துருக்களை சங்கரிச்சு திருமட்ட சூரியன் அங்கேயும் நகலக்கூடாது. ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு அப்படியே சூரியன் நிக்குதுன்னு பாக்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிற எலியாவின் சொல் கேட்டு அக்கினி இறங்குது, மோசின் சொல் கேட்டு அக்கினி இறங்குதுன்னு பாக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் ஆமா, அந்த ஊழியக்காரன் பார்த்து கை நீட்டினா அவன் கை என்ன செஞ்சு திரும்ப மடக்க முடியாது, மடக்க முடியாம போச்சுன்னு பாக்கிறோம். ஆமென். கையை நீட்டினா கை மடக்க முடியாதுன்னு பாக்கிறோம். அப்படி இருந்தாங்கன்னு பாக்கிறோம். அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நிக்க முடியலன்னு பாக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டுல என்ன இல்ல? அப்படி அல்ல. நீங்க லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல 53ல இருந்து 56 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ஊழியத்துக்கு போறாங்க. ஆமென். எருசலேம் தான் வாராங்க, ஒரு இடத்துல வாராங்க. ஆனா வரும் பொழுது அந்த ஜனங்களை அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. உடனே அவருடைய சீசர் என்ன சொன்னாங்க? எலியா மாதிரி இப்ப மாறிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எலியா மாதிரி என்ன செய்யணும்? மாறிடணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு திரும்ப அந்த இடத்துல? அவர் திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அப்போ
அப்ப இந்த அக்கினி ரட்சிக்கிற அக்கினி. எந்த அக்கினி? அப்போஸ்தலர் 2:3 இறங்கிச்சு பாத்தீங்களா? அது பழைய ஏற்பாட்டு அக்கினி அழிச்சிச்சுது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த அந்த அக்கினியின் அபிஷேகம் அழிக்கல, ரட்சித்தது. எத்தனை பேரை ரட்சித்தது? 3000 பேரை ரட்சித்தது. ஆமென். எத்தனை பேரை ரட்சித்தது? 3000 பேரை ரட்சித்ததுன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு அந்த அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ள இருப்போம் என்றா, நம்ம நாவில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றா, நீ சுவிசேஷம் சொன்னா அவன் ரட்சிக்கப்பட்டு உன் கூட சபைக்கு வந்துருவான். ஆமென். இன்னைக்கு அந்த அக்கினியின் அபிஷேகம் இல்லாதனால தான் சுவிசேஷம் எல்லாம் சொல்லப்பட்டாலும் ரட்சிப்பு இல்லாம அப்படி போகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப இந்த அக்கினியின் அபிஷேகம் நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு தேவை. எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்த எலிசாவோட கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஆமென் அக்கினியாகி, அந்த வார்த்தை எப்படி ஆயிடுச்சு? அக்கினியாகி எலியாவை அக்கினி ரதம் அக்கினி குதிரையாய் பாதுகாத்தது. அப்படின்னா நல்லா கவனிங்க. உனக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது அக்கினியே கர்த்தர் உனக்கு மதிலா வச்சிருவார். அக்கினிய பாவம் மேற்கொள்ளாது, அக்கினியே ஆமென் நோய் மேற்கொள்ளாது, தீங்கு மேற்கொள்ளாது. அக்கினி தான் இவைகளை மேற்கொள்ளும். ஆமென். அப்ப அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா எதுவும் ஒண்ணு மேற்கொள்ளாது. ஆமென். இந்த அக்கினி அபிஷேகம் இறங்கி இருக்கணும்னு பாய்க்கும். அந்த அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். உனக்கும் எது வராது. நீ ஆவியில நடந்து ஜெபிக்கும் பொழுது அவனும் சுகமடைவான். இதுதான் சீஷர்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க எந்த இடத்துலயும் வியாதிப்படல. அவங்க மூலம் அநேக அந்த அக்கினி அபிஷேகத்துல நிரம்பி பேது நடந்து போனாலும் அநேகர் விடுதலையானார்கள். விடுவிக்கிற வல்லமை இருந்ததுன்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த அக்கினியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு இந்த வேலையில தருவாரா? அப்படி எழும்புங்க. கர்த்தாவே, அன்னைக்கு ஊற்றப்பட்ட அக்கினியின் அபிஷேகம் எனக்கு இப்ப தாங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர் வாஞ்சை உள்ள விருப்பம் உள்ள உங்களுக்கு கர்த்தர் தருவார். நல்லா ஆண்டவரே உங்க நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஒருவேளை இந்த அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேண்டும்? அப்படி வேணுங்கிற மட்டும் முன்ன வாங்க. உங்களுக்காக விசேஷம் நான் ஜெபம் பண்றேன். ஆமே, விருப்பம் உள்ளவங்க மாத்திரம் முன்ன வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தயங்காதீங்க. நம்ம முன்ன போனா எதை நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அழைக்கிறார். நீங்க முன்ன வாங்க. கர்த்தர் உங்களை அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களையும் கர்த்தர் நிரப்பி உங்க மூளையும் பிறரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆவியானவர் அழைக்கிறார். யார் யாருக்கு இந்த அக்கினியின் அபிஷேகம் வேணும், அக்கினியா நான் மாறணும், அக்கினியின் தெய்வம் எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க நீங்க முன்ன வாங்க. இப்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் அந்த அக்கினியின் அபிஷேகம் அன்னைக்கு அப்போஸ்தலர் 2:3 உங்களுக்கு இறங்குனது போல இந்த வந்துட்டு வைங்க. ஆமென். சோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதுன்னு பார்க்கிறோம். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உன் மூலம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஆமே வல்லமின் அபிஷேகத்தை கர்த்தர் நாவுல வைக்க போகிறார். உன் நாவு இனி ஆமே கர்த்தருடைய பட்சிக்கிற நாவாய் மாறும். அக்கினிமயமான நாவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் மாற்ற போகிறார். இப்ப ஆண்டவரே என்ன தொடுங்கப்பா, என்ன தொடுங்கப்பா, ஆண்டவரே என்ன தொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமே, ஏசாயாவின் நாவை தொட்டு, ஆமே, ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி, ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி உங்க நாவை தொட்டு உங்களை சுத்தப்படுத்துகிறாரு. ஆமே, பரிசுத்த அக்கினி இறங்குவதற்கு முன்பாக ஆமே பரலோக அக்கினி தலல், பரலோக அக்கினி தலல், பரலோக அக்கினி தலல், பரலோக அக்கினி தலல் உன் நாவை சுவாமி சுத்திகரிக்கிறது. ஆமே, பரிசுத்த அக்கினி உன் நாவை சுத்திகரிக்கிறது. பரிசுத்த அக்கினி உன் நாவை சுத்திகரிக்கிறது. பரலோக அக்கினி உன் நாவை சுத்திகரிக்கிறது. ஆமே, நாமே 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 உன் நாவை அக்கினியாய் மாற்றுவதற்கு ஆமே பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி ஆமே சுத்தப்படுத்துகிறது. உன் நாவை சுத்தப்படுத்துகிறது. உன் நாவை சுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. உன் நாவு அக்கினியாய் மாறும். ஒரு நாவு அக்கினியா மாறும், 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 அக்கினியா மாறும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல அக்கினியின் அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. அப்போஸ்தலர் 2:3 அக்கினியா இறங்கினீரே, அக்கினியா இறங்கினீரே, அக்கினியா இறங்கினீரே. இஸ்ரவேல் ஜனங்களே, அக்கினியாய் மதிலா இருந்து பாதுகாக்கிறே. அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகி போகலையே, உங்களை விட்டு விலகாது. ஆமே, கர்த்தர் தருகிற அந்த அக்கினியின் அபிஷேகம் உங்களை
என் நாவ அக்கினியாய் மாத்துக்கப்பா, என் நாவ அக்கினியாய் மாத்துக்கப்பா. இப்பொழுது இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு ஊற்றப்பட்ட அதே அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுவதாக. அது பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். எல்லாம் 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 ஆலே லோயா, ஆலே லோயா, ஆலே லோயா, ஆலே லோயா. பிரைஸ் தி லார்ட், ஆலே லோயா. பின்மாரி அபிஷேகம். ஆமென். அந்த பாடலை பாடும் பொழுது நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உங்க நாவ கர்த்தர் தொட்டு இருக்கிறார். இனி அக்கினியாய் மாத்த போறார். இந்த பாடலுக்கு பிற்பாடு உங்க நாவு அக்கினியாய் மாறிடும். நீங்க இந்த நாவு கர்த்தர் தான் தெய்வம் அறிக்கை பண்ணும். ஓ கபாலம் தரடா சரபரபரபா. பின்மாரியின் அபிஷேகம் நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. நல்ல கைகளை தட்டி பற்றி எரிகிற அக்கினி. ஆமென். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. அக்கினி இறங்கி உங்க நோயை சுட்டரிக்கும். பில்லி சூனி ஆவி சுட்டரிக்கிறது. நீயாய் நிரப்பிடுமே. செய்வின ஆவி சுட்டரிக்கிறது.
அக்கினின் அபிஷேகத்தை நிரப்பி விட்டுறாண்டவர. ஏசாயா நாவை தொட்ட அக்கினி, அப்பா எலியாவை தொட்ட அக்கினி, மோசையை தொட்ட அக்கினி, சீசர்களை தொட்ட அக்கினி, ஆண்டவரே அக்கினிமயமா நாவுகளாக மாற்றி விட்டுறாண்டவர. அப்பா நாவு அக்கினிதான், நாவு நெருப்பு தான்ப்பா. இங்க நிற்கிற பிள்ளைகளுடைய நாவை நெருப்பாய் மாத்திட்டேன் அப்பா. அப்படியே வார்த்தைகள் இனிமே அக்கினியாய் வெளியே வருவதாக தகப்பனே